குடுக்கும்போது, என் கூட வரவங்கலாம் பார்த்துட்டு வீட்ல போய் சொல்றது. அந்த டோல்கேட்ல ஒரு அண்ணா இருக்கு. அவங்களுக்கு தண்ணீலேருந்து, சாப்பாடுலேருந்து எல்லாமே அவரு பார்த்துக்கிறாரு. அவங்கக்குள்ள என்ன ரிலேஷன் இல்லாம அவரு போய் அவங்களுக்கு செய்வாங்க. அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க மேம். பேச ஆரம்பிக்கும்போது எங்க அத்தை கூப்பிட்டு கேட்டுச்சு. "நீ யாரோ அவங்ககிட்ட ஒருத்தன்கிட்ட பேசுறியாமே! உனக்கு தேவையா? இப்ப தானே கணவர் இறந்திருக்காரு. இதெல்லாம் பேச மாட்டாங்க." "அத்தை நான் வேணும்னு போய் பேசல அத்தை. அந்த இடம் எனக்கு தெரியாது. சாப்பாடு எங்க விக்கிறாங்கன்னு தெரியாது. நான் காசு குடுத்து சாப்பாடு வாங்கிட்டு வரணும். நீ பொய் சொல்ற. உன் புள்ளைங்க மேல சத்தியம் பண்ணு." "என் புள்ளைங்க மேல சத்தியமா அத்தை, அதுதானே" அப்படின்னு. அப்படி மறாநாள் அதே தான் கேட்பாங்க. "நீ போனா அவங்ககிட்டயே தான் நீ பேசுறீங்க." நான் இங்க வந்து சொன்னேன். இது மாரி வீட்ல சண்டை போடுறாங்க. நீங்க என்கிட்ட பேசாதீங்க. நீங்க பேசுறத வச்சு தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ட்டு. "அப்படியா? உங்க ஊருக்கு வா. யார் அது தப்பா பேசுறது நான் கேட்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்கு வந்தாங்க. ஊருக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வரல. ஊருக்கு வந்தாங்க. நாங்க இருக்கிற இடத்துக்கு ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து ஆவடிக்கு வந்தாங்க. இட்டுட்டு வந்தாங்க. இட்டுட்டு வரும்போதே இங்க இருக்கிற 2 பசங்க என்ன பண்ணிட்டாங்க, ஃபோன் பண்ணி அவங்க 2 பேரும் ஓடி போயிட்டாங்க. அப்படின்னு வீட்ல இருக்கிறவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க.